ஹலோ காய்ஸ், நான் தான் மூன். எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. அதனால நான் ரிப்பேர் கொடுத்துருந்தேன். இப்போ தான் வந்துச்சு. நான் லேட் ஆக்கிட்டேன், நல்லா தெரியுது. இப்போ மன்னிச்சுக்கோங்க. புதுசாக எஃப்எஃப் ஒன் ஷாட் போடுறேன், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஜிமின் எஃப்எஃப் தான்டா. ஸ்டோரி பேர் என்னன்னா புல்லிஸ் லவ். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கேளுங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க மறக்காமல். நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு சீனியர். அவர் நிறைய புல்லி பண்ணுவார் உங்களை. இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் பேகை பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. திரும்பி பார்க்குறீங்க, அது ஜிமின் தான். ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹாய் செல்லம் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே பயப்படுறீங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது உங்களுக்கு. என்ன வேணும் ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. என்னது ஜிமினா? ஏய் சீனியர்னு கூப்பிட்றி அப்படின்னு கிட்ட வராரு. ஆனால் இன்னும் உங்கள் பேகை விடலை, பிடிச்சிருந்தா இருக்காரு. என்ன சொல்லும், பயப்படுறியா என்னை பார்த்து அப்படின்னு கேட்டு உங்கள் பேகை இன்னும் பிடிச்சி இழுக்கிறாரு. பயமா? இல்லையே, நான் உங்களை பார்த்துலாம் பயப்படல அப்படின்றீங்க. விமன் சிரிச்சிட்டு ஐயோ பொய் சொன்னாலும் பொய் சொல்லலாம், ஆனால் ஒன்றை மாதிரி தெரிகிற மாதிரியே பொய் சொல்லக்கூடாதுடி அப்படின்ட்டு உங்களை கிட்ட இழுக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் பேக் வேணுமா? வச்சுக்கோங்க அப்படின்னு கைட்ட ட்ரை பண்ணுறீங்க. ஆமாண்டி. பேக்கும் வேணும், பேக்கோட ஓனரும் வேணும், தருவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. நீங்கள் ப்ளஷ் ஆகிறத ஜிமின் பார்த்துட்டு ஓ ப்ளஷ் ஆகுறியாடி, என்னை பார்த்துட்டு அவன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்கள் சின்ன பிடிச்சி தூக்குறாரு. விடுங்க என்ன அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. கையை பிடிச்சி இழுத்து என்னை பார்த்துட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லு, விட்டுடுறேன் அப்படின்றாரு. ஐ லவ் யூவா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லணும் அதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் ப்ளஷ் ஆகி ஒரு பக்கமாக திரும்பிக்கிறீங்க. ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு. ஓ அப்படியாடி, சொல்ல மாட்டியா அப்படின்னு கிட்ட வராரு. அவரோட ப்ரீத் உங்கள் சீக்ஸில் படுது. உங்கள் காது கிட்ட எனக்கு தெரியும்டி உனக்கு என்ன பிடிக்கும்னு, நீ ப்ளஷ் ஆகிறதுல எனக்கு தெரியுது அப்படின்ட்டு எட்ட வந்துடுறாரு சொல்லிட்டு. இல்லை 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 இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மறைக்காதடி, நீ எங்கேயும் ஓட முடியாது, ஒத்துக்கோடி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு ஸ்மெக் பண்ணுறாரு. இல்லைங்க, நான் உங்களெல்லாம் லவ் பண்ணலை, எதையோ போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓ அப்படியாடி, என்ன லவ் பண்ணலையா? என்னை பாரு, அப்போ என்னை பார்த்து சொல்ல, நான் விட்டுடுறேன் அப்படின்றாரு. நீங்கள் ஐ கான்டாக்டே பண்ண மாட்டீங்க. அவர் கண்ணு, அவர் ஃபேஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. அவர் என்ன தான் ட்ரை பண்ணியும் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. ஜிமின் உங்களை டக்குன்னு கிட்ட இழுத்து உங்களை பார்க்க வைக்கிறாரு. கிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுறீங்க. அவ்வளோதான் கேப் இருக்குது. ஜஸ்ட் 1 இன்ச் தான் கேப்பே. ஓய் இங்கே பாருடி, பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னை லவ் பண்ணல, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப ரொமான்டிக்காக பார்க்குறாரு உங்களை. ஐயோ இவன் ஏன் என்னை எப்படி பார்க்குறான்? ஐயோ என்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியலையே. ஓ காட், ஏன் இவனை இவ்வளோ அழகாக படைச்சிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நீங்களும் ஜிமினும் ஐ கான்டாக்டில் இருக்கிறீங்க. ஜிமின் லியன் பண்ணுறாரு, பண்ணிகிட்டே வராரு, கிஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாரு. கிஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாப் பண்ணி உங்கள் கண்ணை பார்க்குறாரு பர்மிஷனுக்காக. நீங்கள் எதுவுமே உங்கள் கண்ணில் ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட் லவ் தான் தெரியுது. ஜிம்மனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது நீங்களும் லவ் பண்ணுறீங்கன்னு. ஏய் ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஷாக்காக அப்படியே கண்ணை திறந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவ்வளோ அழகாக இருக்க பையன் எல்லாரோட க்ரஷ்ஷு, கேம்பஸ் க்ரஷ்ஷு, உங்களுக்கு லவ் யூ சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஜிமினை கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ சொல்லுடி, இன்னும் நீ என்னை லவ் பண்ணலையா? நீ பொய் சொன்னாலும் உன் கண்ணு காட்டி கொடுக்குது, உண்மையை சொல்லு. என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நான் போவே மாட்டேன்டி, சத்தியமா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஜிமின், நான் வேணாம் ஜிமின், உனக்கு சொன்னால் கேளுங்க, நான் செட் ஆக மாட்டேன் ஜிமின், உங்களுக்கு என்னை விடுங்க, கிளாஸ் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு புஷ் பண்ணுறீங்க அவரை. நான் விட மாட்டேன், சொன்னது கேட்டுதா அப்படின்னு ஒரு மாதிரி டிமாண்டிங் வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் எதுவுமே சொல்லாததை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை தடவுறாரு.
நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க, அவர் ஹேண்ட்ஸ் உங்கள் சீக்ஸில் இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு. நான் இத்தனை நாளாக ட்ரீட் பண்ணதை மறந்துட்டு என்னை மன்னிச்சிட்ரி, ஓகேவா? ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு உங்கள் ஃபார்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நான் போக மாட்டேன், சத்தியமா உன் ஹார்ட்டை நான் பிரேக் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் டி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு டேஸாக வருது உங்கள் கண்ணில் இருந்து. ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்பன், உங்களுக்கு யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ஷன் ஃபீல் பண்ணோடனே உங்களுக்கு அழுகையாக வந்துடுச்சு. அதனால் நீங்கள் டேர்ஸ்லாம் வருது உங்களுக்கு. ஜிம்மின் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு துடைக்கிறாரு. இனிமே நீ என்னோடதுடி, என்னோடது, மைன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல அந்த அளவுக்கு. இனிமே நான் மட்டும்தான் உனக்கு எல்லாம், ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் கேட்காத, என்னை மட்டும் பாரு, என்னை மட்டும் நினச்சிக்கோ, தெரியுதா? யார் உன்னை எதாவது ட்ரீட் பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லணும், என்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு உங்களை ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அழுகையிலே சிரிச்சிட்டு ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு சீக்ஸை கிஸ் பண்ணுறீங்க. தெரியும்டி, தெரியும். அப்படியே ஒரு 2 months போகுது. நீங்கள் 2 பேர் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் காலேஜ் விட்டு நடந்து போயிட்டுருக்கப்ப ஆரன் சவுண்ட் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜிமின் வண்டியில் இருக்காரு, பைக் வச்சுக்கிட்டு. உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு கண்ணாலே, வந்து பின்னாடி உட்காரு அப்படின்னு. ஆனால் நீங்கள் கண்டுக்காமலே போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு சின்ன சண்டை, நீங்கள் பொசசிவாக இருப்பீங்க, அதனால தான் சண்டையே. நீங்கள் கண்டுக்காமலே போகிறீங்க. ஜிமின் வா இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. ஏய் நில்லுடி, சொல்கிறேன்ல நில்லு அப்படின்னு சொல்கிறாரு உங்களை. நீங்கள் கேட்கவே இல்லை, போகிறீங்க. ஜிமினை பைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி வந்து உங்களை தூக்குறாரு. ஜிமின் விட போ, அவகிட்டே போ, போய் அவ்வளோ உன் பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போ, அவுட்டிங் போங்க அப்படின்றீங்க. ஏய் பொண்டாட்டி, நீ மட்டும்தாண்டி எனக்கு, நம்படி, அவன் என் ஃப்ரெண்டு தாண்டி. ஃப்ரெண்டு வச்சுப்பியா நீ? கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு இன்னும் ஃப்ரெண்டு கேட்குதா அவனுக்கு? சரி நான் பேசலை, இனிமேல் அவன் கூட பேச மாட்டேன், ஓகேவா? என்னை பாரேன், என்ன ஆகுனா வச்சுக்கட்ட வைக்கிற பாரு என்ன அப்படின்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க அவரை, என்ன அப்படின்றீங்க. நீங்கள் பார்த்த உடனே ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு, பைக்கில் உட்காரு அப்படின்றாரு. நீங்கள் 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க, கண்ணே பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும். இறக்கி விடு. ஜிமின் நோன்னு தலையாட்டுறாரு. உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே பைக்கில் உட்கார வச்சுட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஜிமினுக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஐயோ ஜிமின் விடு ஜிமின், நான் பின்னாடி உட்கார, முன்னாடி வேணாம், எல்லாரும் பார்க்குறாங்க பாரு, ஜிமின் விடு ஜிமின் அப்படின்றீங்க. ஆஹா, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஓட்டுறாரு வண்டியை. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க கண்ணாடி வழியாக, ஜிமினும் பார்க்குறாரு. ஜிமின் அவர் ஹெட்டை உங்கள் ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு, ஆனால் உனக்கு ரொம்ப தாண்டி பொசசிவ், நான் அண்ணா உன்னை விட்டா போயிட போகிறேன், நீ மட்டும்தான் எனக்கு, அதை புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீங்கள் ஐஸை ரோல் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிமிட் இருக்குது அப்படின்னு மம்பிள் பண்ணுறீங்க. அவர் கேட்டுருச்சு. நீ என்னத்தான் மம்பிள் பண்ணாலும் எனக்கு கேட்குது டீ பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் நெக்கை கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ ஜிம்மின் இதெல்லாம் பப்ளிக்டா, இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்றீங்க. எனக்கு கவலை இல்லை, கேட்டுச்சா அப்படின்னு மறுபடியும் வண்டியை ஓட்டுறாரு. ஓட்டிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேர் ஜிமின் வீட்டில் இருக்கீங்க. ஜிமின் வீட்டில் நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜிமின் குளிக்க போயிருக்காரு. நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கீங்க ஏதோ. அப்போ ஜிமின் வெளில வந்துடுறாரு. நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை, ஃபுல் தாட்டில் இருக்கீங்க நீங்கள். ஜிமின் வந்து உங்கள் மேலே ஏறி உக்காந்துடுறாரு. ஐயோ ஜிமின் என்ன பண்ணுற, ஐயோ எழுந்துடுறா, வெயிட்டாக இருக்க, எழுந்துரு அப்படின்னு சிரிக்கிறீங்க. நான் இங்கே இருக்கிறப்ப உனக்கு இன்னாடி நினப்பு, என்ன யோசிச்சுன்னு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. உன்னை எப்படி கொலை பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஏந்துடுறா, வலிக்குதுடா, ஏந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின் எழுந்துரு அப்படின்றீங்க. ஜிமின் ஏஞ்சிடுறாரு சிரிச்சுக்கிட்டே. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே உங்கள் பக்கத்துலேயே லேட் ஆகிடுறாரு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களே பார்க்குறாரு. ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அவருக்கு. உங்கள் ஹிப்ஸ்லேயே கை வைக்கிறாரு. அப்படியே உங்கள் வேஸ்ட்டுக்கு தூக்குறாரு கையை. ஜிமின் அங்கெல்லாம் கை வைக்காத ப்ளீஸ், எனக்கு அங்கே சென்சிட்டிவாக இருக்கும்டா
ப்ளீஸ் அங்கே கை வைக்காத அப்படின்றீங்க. ஓ சென்சிட்டிவ் ஆடி நீ, எங்கெங்கெல்லாம் டி சென்சிட்டிவ் நீ இருப்ப அப்படின்னு உங்களை நல்லா ரப் பண்ணுறாரு வேஸ்ட்டை. ஜிமின் வேணான்னு சொல்கிறல்ல, எனக்கு கூசுதுரா ப்ளீஸ் விட்டுரு ஜிமின் அப்படின்றீங்க. கூசுதா, வெறும் கூசு மட்டும்தான் செய்தாடி அப்படின்னு உங்கள் நெக்கிட்ட வராரு லிப்ஸ் எடுத்துக்கிட்டு. உங்கள் நெக்கிலே ஒரு கிஸ் வைக்கிறாரு. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அந்த கிஸ்ஸை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடம் ரெட்டாக இருக்குது. ஜிமின் ஹிக்கியே மேக் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜிமினை மறைக்கிறீங்க. இதுக்கு தான் சொன்னேன் எது வேண்டான்னு, பாத்தியா என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கண்ணாடியே பார்த்து அங்கே ரப் பண்ணுறீங்க. ஜிமின் அங்கே உட்காந்துன்னு சிரிக்கிறாரு. நீ இவ்வளோ ஹாட்டாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஏன் தப்பு இல்லை பேபி அப்படின்றாரு. கொழுப்பு அப்படின்றீங்க. இப்போ நைட் டைம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜிமினோட பெட்டில் தான் படுத்துருக்கீங்க. தூக்கம் வருது உங்களுக்கு. அப்போ ஜிமின் வந்து படுக்கிறாரு பக்கத்தில். முன்னாடி தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜிமின், ரொம்ப தூக்கம் வருது, ஆனால் எப்படி தூங்குவேன், ரொம்ப புழுங்குதே அப்படின்றீங்க. ஐயோ ஏசி வேற ரிப்பேராக இருக்குது, முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. தெரில ஜிமின், என்ன புழுங்குது ஆனால் தூக்கமும் வருது, என்ன பண்ணுவேன் நான், குளிக்கணும் ஆனால் என் ட்ரெஸ் தான் என் வீட்டில் இருக்கே அப்படின்றீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் ஆனால் நீ என்னை திட்டுவியே அப்படின்றாரு. என்ன ஐடியா ஜிமின், சொல்ல கேட்போம் அப்படின்னு திரும்புறீங்க ஒரு பக்கத்தில். ஏன் நீ உன் டாப்பை ரிமூவ் பண்ணிக்கூடாது வையன் அப்படின்னு கேட்குறாரு. என் டாப்பை ரிமூவ் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும் சொல்லு, அதை மட்டும் போட்டு நான் படுக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. நீ என் பொண்டாட்டி தானடி, ஏன் முன்னாடின்னா அவுத்துட்டு படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் கை என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அந்த சைடு திரும்பிக்கிறாரு. அதுக்கு இல்லை ஜிமின், நான் யோனை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சொல்லுடி என்கிட்ட சொல்ல, நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன் நீ அப்படின்னு திரும்புகிறாருங்க பக்கத்து. ஐயோ ஜிமின், நான் இதை எப்படி சொல்லுவேன் ஜிமின், நான் பொய் சொல்லிட்டேன், நான் உள்ள ஒன்றுமே போடலை ஜிமின், வெறும் டாப் தான் அப்படின்றீங்க. என்னது உள்ள ஒன்றுமே போடலையா அப்படின்னு ஜிமின் ஐஸை ஒயிட் பண்ணுறாரு. ஓ அதான் இன்னைக்கு அப்படி ஆடிச்சா அப்படின்னு அவர் திரும்புறாரு. என்னது ஜிமின், என்ன சொன்ன, ஏய் பெர்வர்ட், என்னடா பண்ண, ஏன்டா அப்படி பார்த்த, ஏன்டா அப்படின்னு போட்டு அவர் அடிக்கிறீங்க. ஏய் இருடி நான் ஒன்றும் பண்ணலடி இருடின்னு அவர் உங்களை பிடிக்கிறாரு. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி உங்களை பெட்லேயே பின் பண்ணுறாரு. மூச்சு வாங்குது ரெண்டு பேருக்கும். நான் என்னாடி பண்ணுவேன், அது என் கண்ணு முன்னாடி வருது, ஏன் தப்பு இல்லை அப்படின்னு அவர் உங்கள் நெக்கிலே போய் ஸ்னகிள் பண்ணிக்கிறாரு. ஜிமின் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் ஜிமின் அப்படின்றீங்க. சொல்லுடி, என்ன மேக் பண்ண போறியா ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. ஹேய் உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பு ஜிமின் அப்படின்னு கேள்றீங்க அவரை. சரி சொல்லு என்ன வேணும், என்ன கேட்க போற அப்படின்றாரு. என்னையா ஜிமின் நீ சூஸ் பண்ண, நான் அவ்வளோ அழகும் கிடையாது, என் ஸ்கின் கலரும் உன்ன மாதிரி ஒயிட்டாக இல்லை, அப்படியா ஜிமின் ஏன் என்னை சூஸ் பண்ண. ஜிமின் உங்களை சீரியஸாக பார்க்குறாரு. இப்போது யார்கிட்ட இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரா, எங்கேருந்து கற்றுட்டு வர அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. இல்லை ஜிமின் சும்மா தான் கேட்டேன், நான் உன்னை இதெல்லாம் பார்த்து தான் லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா நீ, இதுக்கு தான் நான் உன்னை ஐ லவ் யூன்னு சொன்னேன்னா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவர் ஏந்திரிக்கிறாரு. ஜிமின் நான் எதுவும் வேணும்னு கேட்கல ஜிமின், சாரிடா அப்படின்றீங்க. எதுக்கும் லிமிட் இல்லையா ஒய்யன், ஏன் இப்படிலாம் கேட்குற, நான் உன் அழகுக்காக தான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவரவங்க பார்த்து ஒரு மாதிரி முறைச்சி கேட்குறாரு. அப்படி இல்லை ஜிமின், நான் சும்மா கேட்டேன், ஏதோ ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்றீங்க. ஒரு 3 minutes உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சைலண்ட்டாக இருக்குது, யாரும் எதுவும் பேசலை. ஜிமின் உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸை கப் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸே பார்க்குறாரு. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காத, நான் உனக்கு இருக்கேன் தெரியுதா, நீ என் கண்ணுக்கு அழகு, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீ என்னோடது, என் பொருளை எனக்கு ரசிக்க தெரியும், மற்றவங்க ரசிக்கணும்னு அவசியம் இல்லை ஒய்யன், நீ என்னோடையது புரிஞ்சுக்கோடி, ஐ லவ் யூ,
ஐ மீன்ட் இட், ஐ லவ் யூ டி அப்படின்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு ஹார்டாக. ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. லைட்டாக புஷ் பண்ணுறான்னு பார்க்குறீங்க, உங்களால் முடியல. கிவ் அப் பண்ணிவிட்டு அவரையும் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 5 minutes மேக் அவுட் செஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் படுத்திருக்கீங்க 2 பேரும் பெட்டில். அப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்டு உங்கள் ஃபேஸே தடவின்னு இருக்காரு. என்னாச்சு ஜிமின், ஏன் என் ஃபேஸ் தடவின்னு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, இந்த மச்சம் இருக்குல்ல உன் லிப்ஸ் கண்டரில், ஐயோ ஒரு மாதிரி இருக்குடி, ஏற்றுது அப்படின்றாரு. அப்புறம் நெக்கில் இருக்க மச்சமும் தான் எனக்கு கேட்குது, நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணனா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அப்போ என்னெல்லாம் சைட் அடிப்பியா நீ அப்படின்னு உங்களுக்கு கிட்ட இழுக்கிறாரு. ஏன், நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே, என் லவர் தானே, நான் சைட் அடிக்கக்கூடாதா? மற்ற பொண்ணுங்களே அடிக்கிறாளுங்க, நான் அடித்தா என்ன தப்பு அப்படின்னு சேசி லுக் விடுறீங்க. தப்பு இல்லை, என்ன சைட் அடிச்சுட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கு பார்த்தியா, அதுதாண்டி தப்பு அப்படின்ட்டு உங்க கிஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த மச்சம் இருக்கிற இடத்துல நிறையா கிஸ் கொடுக்குறாரு. சரி ஜிமின், போதும் போதும் போதும், எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறீங்க. அவரும் உங்கள் ஹெட்டை க்ராஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் ட்ரீம் லேண்டுக்கு போயிடுறீங்க. இப்போ ஒரு 4 months இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க. நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க, ஜிமின் எடுக்கவே இல்லை. ஐயோ இந்த பையன் இந்த நேரத்தில் எதுக்கு எடுக்க மாட்றான், ஐயோ அவசரம் புரியுதா இவனுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பி அவர் வீட்டுக்கு போகலான்னு போகிறீங்க. நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஜிமின் இல்லை, டோரும் லாக் ஆகிருக்கு. நீங்கள் கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க. ஐயோ இந்த பையன் எங்கே, இப்போ ஒரு பொறுப்பு இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே விட்டு எங்கேயோ போயிடுறது அப்படின்ட்டு கோவமாக போகிறீங்க. போகிற வழியிலே நீங்கள் கோவமாக நடுரோட்டில் நடந்துட்டு போயிருக்கிறப்போ உங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தா ஜிமின் தான். நீங்கள் கட் பண்ணுறீங்க கோவத்தில். நீ பண்ணா உண்டி நான் எடுக்கணுமா, முடியாது அப்படின்னு கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு 5 டைம் ஃபோன் வரும், அப்பயும் கட் பண்ணுறீங்க. 6வது டைம் வரப்ப ஐயோ இதான் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறீங்க. எடுத்தா ஜிமினோட ஃப்ரெண்டு கெவின் தான் பேசுகிறாரு. பையன் நீயா, ஏய் இங்கே பாரு ஜிமின் என்ன பண்ணின்னு இருக்கான்னு பாரு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா பையன், இவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறான், சீக்கிரம் வா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. நீங்கள் பயந்துக்கிட்டே ஐயோ என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே ஃபோன் கட் பண்ணிடுறாரு அவர். ஐயோ என்ன போதும், என்ன பண்ணுறான் அந்த பையன், ஐயோ பைத்தியம் அப்படின்னு அந்த அட்ரஸ்க்கு போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஜிமின் ஜிமின் எங்கே இருக்க ஜிமின் அப்படின்னு கத்துறீங்க. யாரும் ரிப்ளை கொடுக்கல. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. ஜிமினுக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்ற பயத்துலேயே உங்களுக்கு அழுக வருது. ஜிமின் எங்கே ஜிமின் இருக்க, ஜிமின் ரிப்ளை பண்ணு ஜிமின் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ யாரோ உங்களை சடனாக பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா அது ஜிமின் தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் ஆள். ஜிமின் ஒன்றும் ஆகலைல்ல ஜிமின் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் கன்ஃபியூஷனா என்னடி ஆச்சு, என்ன ஏன் அழுவுற அப்படின்னு உங்களை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிமின் ஒன்றும் இல்லைல்ல ஜிமின் அப்படின்ட்டு அவரை செக் பண்ணுறீங்க, பாடி ஏதாவது ஆயிருக்க போகுதுன்னு. ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லைங்க பாரு, அழுகாத அப்படின்னு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறாரு. லூசாடா நீ, என்னடா பண்ண பார்த்த, உன்னோட ஃப்ரெண்டு கெவின் தான் ஃபோன் அடிச்சு நீ ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்னான், அதனால தான் அப்படி வந்த அப்படின்றீங்க. ஓ அவனா, நான் தான் உன்னை வர சொன்னேன். ஏன் என்ன சொன்ன அவன், நான் வந்து அவனை வரதான் சொல்ல சொன்னேன், என்ன ஏதாவது எக்ஸ்ட்ராவாக போட்டானா என்ன அப்படின்னு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் மறைக்கிறீங்க. நீங்கள் ஜிமினை லைட்டாக அடிக்கிறீங்க. போடா உனக்கு ஒன்றுமே புரியல, நான் இவ்வளோ பயந்து போயிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு கிளம்ப பார்க்குறீங்க. இருடி பொண்டாட்டி அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுத்து அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் காதுகிட்ட வந்து ஏய் நான் இது வரைக்கும் உன்னை வார்த்தையால் தான் பொண்டாட்டின்னு கூட்டிருக்கேன், இனிமே நான் உன்னை, நீ எனக்கு உண்மையாக பொண்டாட்டியாக வேணும்டி அப்படின்ட்டு உங்கள் கையில் ரிங்கை ஸ்லைட் பண்ணுறாரு. ஜிமின் 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 என்ன ஜிமின் இது, என்ன யா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டட்டர் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. டியர்ஸ் நிறையா வருது. ஐ லவ் யூ டி, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்டி உன்னை,
நான் மற்ற பசங்க மாதிரி இல்லை, விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு ஐ லவ் யூ, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாரு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டே. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அழுது முடிக்கிற வரைக்கும் ஹக் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் அழுது முடிச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. ஐலாம் ரெட்டிஷாக இருக்குது. என்னடி அழுது முடிச்சிட்டியா? என் பொண்டாட்டி கண்ணை பாரு இப்படி இருக்குன்னு. ஏன்டி சின்ன விஷயத்துக்கு இப்படி அழுவுற? இது சின்ன விஷயமா? நீ தாண்டா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற. ஐ லவ் யூடா. நான் என் ஃபீலிங்ஸை ரிக்ரெட்டே பண்ணலை. நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். ஜிமின், நானும் உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன். உன் வீட்டுக்கு போனேன், நீ இல்லை. அதான் நான் கோவத்தில் ஒரு 5 தடவை கால் பண்ணியிருப்பாரு, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி எம்ப்ரெஸ்டாக சொல்கிறீங்க. ஓ, கோவமா? ஏன் மேலே கோவமாடி என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு அவரை ஹக் பண்ணுறாரு. மறுபடியும் ஹக் பண்ணுறத நிறுத்து ஜிமின், நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு அப்படின்றீங்க. சரி சொல்லு கேட்குறேன் அப்படின்னு உங்கள் பக்கமாக காது நீட்டுறாரு. நீங்கள் லைட்டாக ஒரு கன்னத்திலே ஸ்லாப் பண்ணுறீங்க. ஐயோ வலிக்குதடி, என்ன சொல்ல, நீ சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்றாரு. நீங்கள் அவர் கையை எடுத்து உங்கள் ஸ்டொமக் மேலே வச்சுட்டு புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையே புரியலையே, என்ன தொப்ப வந்துடுதா அப்படின்னு தடவுறாரு. ஐயோ மண்டை இருக்கே. சரி இது கேளு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றீங்க. ஜிம்னுக்கு செம்ம சாக்கு. அவரால் எதுவும் பேச முடியல. உங்களே பார்க்குறாரு. உண்மையாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜிமன், அன்னைக்கு நடந்ததில்ல. தெரியும்டி எனக்கு. உண்மையாவா? என்னை ப்ராங்க்லாம் பண்ணலைல்ல? நான் உன்னை அழுவ வச்சுட்டேன்னு இந்த ரிவெஞ்ச்லாம் எடுக்கிறியால? இல்லை ஜிமன், நான் உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அது சொல்லத்தான் ஜிமன் காலையில் வந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே உங்களை ஜிமன் செம்மையாக ஹக் பண்ணி ஸ்பின் பண்ணுறாரு தூக்கி உங்களை. ஜிமன் விடு ஜிமன், அப்படிலாம் பண்ணாத ஜிமன் அப்படின்னு கத்துறீங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? தேங்க்யூடின்னு உங்களை ஃபார்ஹெட்லாம் கிஸ் பண்ணுறாரு. செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா? ஐ லவ் யூ அப்படின்னு செம்மையாக ஹக் பண்ணுறாரு. அவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. என்னை திட்டாதீங்க, நான் நடுவில் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். நான் இது கேவலமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் எஃப்எஃப் போட. ஆனால் டெய்லிக்குலாம் வராது, எப்பயாச்சும் வரும், அப்போ கேட்டுக்கோங்க. சாரிடா.